அதாவது ஜுவல்லு வந்து அவங்க தான் வந்து பார்க்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்து அவங்க மாமியார் ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் புவரான ஃபேமிலி தான். ஸோ நம்மள்ட்ட வந்து புக் பண்ணும்போதே இல்லைப்பா ரொம்ப வந்து கம்மியாக பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நமக்குமே தெரியும்ல, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யாருக்குமே என்னோடய ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நான் ரொம்ப ஹை பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் லோ பண்ணுறது அதெல்லாம் நமக்கு சரி வராது. என்னால் என்ன பண்ண முடியும், என்ன ப்ரைஸ்க்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிடுவேன். அதை தாண்டி நமக்கு ஒரு சில பேரை பார்த்தோன்னே சரி இவங்களுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்கிற மாதிரி தோணும். அது வந்து நம்மளோட ப்ராஃபிட்டில் தான் போகும். அப்படி சொல்லி அந்த மாதிரி யோசிச்சு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பேசிட்டேன். நம்ம ஒரு 1/2 hour கிட்ட பேசிட்டேன். என்னோட சுச்சுவேஷன், நான் எவ்வளோக்கு ப்ராடக்ட் வாங்குறேன், நான் என்ன ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற வெளில என்ன கொடுக்குறேன், நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். எனக்கு வந்து நான் 10,000 சொல்லி உங்களுக்காக 5,000 அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ப்ரைஸ் 5,000னா 5,000 தான். ஸோ அதுக்கு எனக்கு வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வர முடியும், ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதிலே நமக்கு வந்து ஜுவல்லு வந்துடும். ஸோ நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஒரு ஹேர்பின் மூக்குலேருந்து பொட்டு வரைக்கும் நம்ம தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு ஸோ அவங்க வந்து அவ்வளோ இது சொல்கிறாங்க, இல்லை எங்கே வெளில வேணாலும் விசாரிச்சுக்கோங்க, ஸோ என்னோட ப்ரைஸ்க்கு நான் நல்லா பண்ணி கொடுக்குறேன், நல்லா பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிக்சர்லாம் காட்டிட்டு ஓகே சொல்லிவிட்டு ஜுவல்லு வந்து முதல் நாள் வேணும்ப்பா, முதல் நாள் மேக்கப்லாம் கிடையாதுல்ல, எனக்கு முதல் நாள் மட்டும் கொடுங்கன்னு நேற்று ஈவினிங் வந்து கால் பண்ணுறாங்க. இல்லை நான் நாளைக்கு வரும்போது தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா எங்கள்கிட்ட வேறு ஜுவல் இல்லை, ஸோ அப்படின்னு சொன்ன பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது ரொம்ப அப்புறம் இதாக தெரிவாங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகே சரி நாளைக்கு கொடுக்குறத இப்போ கொடுப்போம், அவங்களும் ரொம்ப கஷ்டம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது மாதிரிலாம் சொல்கிறாங்களேங்கிறப்ப நமக்கே கொஞ்சம் இதாகும், சரின்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நேற்று அந்த ஜுவல்லு போட்டாச்சு, இப்போ எனக்கு வேறு ஜுவல்லு கொடுங்க அப்படின்னு சொன்னால் இது நியாயமா? எனக்கு இது மாதிரிலாம் ஒரு சில கஸ்டமர் வராங்க, முடியல என்னால், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியும் ஜுவல்லில் காம்ப்ரமைஸ் பண்ணியும் நான் வந்து எந்த ஜுவல் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தான் காட்டுவேன். நீங்கள் இந்த ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறீங்க, இதுதான் என்னால் கொடுக்க முடியும் கிடையாது. ஸோ நம்ம வந்து கோல்டில் எல்லாமே தான் காட்டணும். அப்படி மேரேஜ்க்கு தான் கோல்டு தானே, ஏடி நமக்கு மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து அதை ஒரு இது சொன்னால் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதா இல்லையா? இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இல்லை என்னால் முடியாது, எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வரேன், இல்லைன்னா எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு. அவங்க பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கொடுப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சில பேர் இப்படி பண்ணுறாங்க, பண்ணாதீங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் நான் பண்ணி கொடுக்குறேன். அதை தாண்டி உங்களுக்காக நான் வந்து கம்மி பண்ணி கொடுத்தா நீங்கள் என்னையே சீட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னையே ஏமாத்துறீங்க. எவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, திறமையாக நீங்கள் வந்துட்டு முதல் நாள் வாங்கிட்டு இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு மார்னிங் வந்து இல்லை இது வந்து போட்டாச்சு எல்லா புடவைக்கும் அதே மாதிரி தெரியும், இல்லை மாற்றுங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்க வரும்போதே சொல்லியிருக்கணும். அது வந்து அந்த பொண்ணுக்கு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் தானே வந்து பார்த்து எடுத்தீங்க. நான் அந்த பொண்ணு வந்தப்பையும் காமிச்சிருக்கேனே. அப்போ இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் அந்த பொண்ணுக்கு எடுக்குமான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வச்சு பார்த்து நீங்கள் போட்டுட்டு போகிறதே எடுக்கலை. இப்போ நானாக ஒன்று எடுத்துகிட்டு போனால் அது எடுக்குமான்னு எப்படி தெரியும்னு கேட்டால் இல்லை நீங்கள் நல்லதாக தான் எடுத்துகிட்டு வருவீங்க, உங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு எது எடுக்கும்னு. முடியல, மார்னிங்கே மேக்கப்புக்கு கிளம்பி என்னுடைய வேதனையை வந்து ஷாப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வேறு ஒரு ஜுவல்லை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கும் ஏதாவது ஒரு கதை சொல்ல தான் போகிறாங்க. ஸோ இது மாதிரி சில கஸ்டமர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பேன், கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து இது மாதிரி பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து நான் நஷ்டமாக முடியாதுல்ல, கரெக்டாக தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே தோணுது. சில பேர் 10,000 15,000 சொல்கிறாங்க, கம்முன்னு எல்லாம் போயிட்டுருக்காங்க, நம்மளை ஏன்டா வச்சு செய்கிறாங்க அப்படின்னு. ஓகே பாய், போயிட்டு வந்து பார்ப்போம் என்னென்ன சம்பவங்கள்னு. ஃபைனலாக நான் இந்த ஜுவல் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி வந்திருக்காங்க, மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறத ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிருப்போம்ல, அதை வச்சு நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். எனக்குமே அப்பயுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு தோடலாம், அதனால் ஒரு 2-3 பேர் எடுத்துகிட்டு போயிருக்கேன் எல்லாமே. ஸோ எடுத்துகிட்டு டேரெக்டாக மண்டபத்துக்கு ரீச் ஆயாச்சு. மண்டபம் வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே தான். ஸோ ரொம்ப கம்மி தான், ஒரு 3 minutesலேயே வந்துடலாம், அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு வீடு மாதிரி இருக்கும், அந்த காலத்தில் உள்ள வீடு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், யாருமே இல்லை. ஆக்சுவல் டைம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 7:15 கிட்ட ஆகுது. நான் 7 மணிக்கு ஷார்ப்பாக அங்கே வந்துடுவேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு 6:45 ஃபோன் பண்ணி இல்லை ஒரு 7:15 வாங்க போதும், கொஞ்சம் கிளம்ப டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து தான் வரணும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஜுவல் எடுக்க ஷாப்புக்கு போனோம், டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அதுக்கப்புறமா வெயிட் பண்ண யாருமே வரல. அகைன் கால் பண்ண இன்னும் வரலையாங்க, நான் திரும்பி கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மள்ட்ட பேசுனதுமே வந்து காமாக நார்மலாக தான் பேசினாங்க. ஸோ அதனால் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் என்னென்னா, நமக்கு 2 hours ஆகும், ஆன் ஸ்பாட்டில் நம்ம ஹரிபரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர சொல்கிறேன்னாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம், நான் தான் லைட்டே போட்டேன். வர லைட் மேனாகவும் ஐட்டம் போல். ஸோ நம்ம வந்தாச்சு, இந்த மண்டபத்தில் யாருமே இல்லை, பொண்ணு தான் இல்லைன்னு பார்த்தா யாருமே இல்லை.
ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு. ஸோ வந்து என்னோடய திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருவேன் எப்பயுமே. ஏதாவது நமக்கு ஒரு பெஞ்ச் ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா. ஸோ இங்கே இல்லைன்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கோயிலெலாம் போய் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே கீழே எடுத்து வைக்க வேணாம், ஏன்னா அவங்க இன்னும் வரல, வந்துட்டாங்கன்னா எடுத்து வச்சிடலாம். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க எப்படி வராங்கன்னு தெரியல. ஹரிபரியாக இருந்துச்சுன்னா இல்லை வந்துட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ வந்தாலும் ஆன் ஸ்பாட்டில் நம்மளால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ என்னோடய ஒர்க்குங்கிறது வேறு, தனிப்பட்ட கருத்துங்கிறது வேறு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதில் போய் நான் வந்து இது பண்ணிட மாட்டேன். நான் வந்து ஃப்ளவர்லாம் வந்து இப்போ தான் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால் 2 அப்படியே மிரரில் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சாரீ பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ப்ளூ கலரில் நம்ம ஃப்ளவருக்கு வந்து இது பண்ணோம்னா நல்லா இருக்காது ப்ரைடல் அப்போ முகூர்த்தம் டைமிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ப்ளவுஸும் சேம் கலர்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் பிங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளூ போடலான்னு நினச்சேன். சம்டைம்ஸ் வந்து அது நல்லா எடுத்துக்காட்டும், சம்டைம்ஸ் இதாகிடும். இன்னொன்று ஒரு சில பேர் வந்து இது டூப்ளிகேட் பூ அப்படின்னு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஒரிஜினல் ஃப்ளவர் தான். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம கட்டும் போது கூட நான் காட்டுவேன். ஸோ அதனால் நான் பிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். காம்ப்ரமைஸிங்கே இல்லை, போட்டுருவோம் பிங்க்கு அப்படின்னு. ஸோ வர்றாங்க. இங்கேருந்து வரத்துக்கு 10 minutes ஆகும். அவங்க வரத்துக்கு நான் 7 o'clock வர சொன்னேன். மணி இப்போ 7:30. கால் பண்ணி கேட்டேன். அதோ வந்துட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இனிமேல் தான் அங்கேருந்தே கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். முடிச்சுட்டு மீதி பேலன்ஸ் என்னென்ன சம்பவங்கள்ங்கிறத நம்ம ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய விலாகில் இது மாதிரி வந்ததே கிடையாது. ஒரு மூவியில் வரும்ல 10 வருடங்களுக்கு முன்புங்கிற மாதிரி ஒரு நாள் முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம முகூர்த்தம் டைமிங்கில் நடந்தது. இதுக்கப்புறம் தான் முதல் நாள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறது, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ப்ரைடல் புக்கிங்க்கான முதல் நாள். ஸோ நான் எப்பயுமே போயிட்டு ஜுவல்லு, ஹேர் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அந்த டைமுக்கு நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுருவேன். ஸோ அதை மாதிரி எடுத்து வச்சுட்டு ஷர்வி அழைச்சிட்டு போனேன். அன்றைக்கி லீவ் சண்டே அப்படிங்கிறதுனால சாட்டர்டே அழைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஷாப்பில் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஜுவல்லு, ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் இதில் என்ன காமிச்சிருப்பேன்னா, நான் இங்கே ஷாப்பில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்லி நமக்கு வெளிலேருந்து வரும் இல்லையா வெளிச்சம், நேச்சுரல் லைட் மட்டும்தான் நமக்கு. எக்ஸ்ட்ரா ரிங் லைட்லாம் நான் வைக்க மாட்டேன். ஸோ தையல் மிஷின் இந்த சைடு போட்டிருப்பேன். ஷாப்பு வச்சு ஒரு நாள் வீடியோ போடணுன்ட்டு இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேடம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் ஃபஸ்ட்லேருந்து இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு. பட் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், எதுக்கு இதை மாதிரி வந்து மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு பிஸ்னஸில் நம்ம சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது ஷர்விக்கு இதை மாதிரி ரொம்ப நாள் இதை மாதிரி கேட்டே இருந்தேன். அந்த பப்ளி சில்க் கேட்டுகிட்டே இருந்தா. டைரி மில்க்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்தாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து செம்மையான இருட்டிட்டு மழை வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கப்பல்லாம் செஞ்சு மேடம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இல்லாமல் மேக்கப் திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நான் எப்போயுமே ரீசெக் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் மேக்கப் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிபரியாக அள்ளி போட்டுட்டு வருவேன். எது மிஸ் ஆகுது அப்படின்லாம் நமக்கு அந்த டைமில் தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். எனக்கு அசிஸ்டண்ட்லாம் அழைச்சிட்டு போக மாட்டேன், நான் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே வச்சுருக்கோனோ அகைன் வந்து அள்ளி உள்ளே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலனாலும் எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டில் வந்து நான் திரும்பி அதெல்லாம் அடுக்கி வச்சுப்பேன். ஸோ அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் ரொம்ப என்ன இதை மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து உமனாக நம்ம சர்வை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு கண்டினியூஸாக நம்ம ப்ராப்ளம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப பெரிய ஏன் இது மாதிரி மாற்றி பேசுகிறாங்க, இல்லை வந்து ஜுவல் எடுத்துகிட்டு வரலைன்னா ஏதாவது பெரிய இஷ்யூ ஆகிடுமோ, அது மாதிரி நிறைய யோசித்தேன். பட் அப்படியே எனக்கு உல்ட்டாவாயிடுச்சு. டம்மியாக நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா மாறி எனக்கு பூதமாக மாறி இருக்குது. பட் இது ரொம்ப எனக்கு காலில் ஃபோன் பண்ணி ஜுவல் வேணும்னாங்க, முதல் நாள் ஜுவல் வேணும்னாங்க. சரி இதை கூட ஹேண்டில் பண்ண முடியாதாங்கிற மாதிரி நம்ம டேக் இட் ஈஸி பாலிசி எடுத்தோம்னா அது பெரிய இதாக வந்து நிற்கும். எனக்கு ஃபஸ்ட்டில் அவங்க புக் பண்ணும் போது இது மாதிரிலாம் பேசாமல் சடனாக கேட்டோன்னா சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். அப்புறம் சரி வரல வேறு கொடுங்கன்னாங்க. இப்போ எடுத்துகிட்டு போகிறதையும் இதே மாதிரி தானே மண்டபத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் யோசித்தேன். பட் அப்படியே உல்ட்டாவாக அந்த பொண்ணு கிளியராக சொல்லிட்டாங்க, அக்கா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நேற்று நான் வந்து இந்த 12 வந்து போட்டுட்டேன், ஃபோட்டோஸில் விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் வேறு கேட்குறாங்க, நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன்க்கா அப்படின்னாங்க. ஸோ இது வந்து எனக்கு வாங்கி தரல. ஸோ ஓகே பெரிய விஷயமா ஆக்காமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் இது அப்படியே நமக்கு அப்படியே உல்ட்டாவாயிடும், மாறிடும். அப்படிங்கிறப்ப ஒரு 2 மூஞ்சி காட்டிட்டு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நைட்டு நான் ஃப்ளவர்லாம் கட்டி வச்சுட்டேன். ஷர்வி வந்து மழையெல்லாம் வந்தோன்னா கப்பல்லாம்
செஞ்சு பார்த்துட்டு இருந்தா. அடுத்து நான் ஃப்ளவர்லாம் கட்டி வச்சுட்டு மார்னிங் எந்திரிக்கலாமே ஒரு 5:15 கிட்ட அலாரம் வச்சாச்சு. ஒரு 5:30க்கு வாசல் தெளிக்கலாமே அப்படின்னு வந்து பார்த்தப்ப யாருமே இல்லை. நல்லா ஆனால் வந்து வெளிச்சம் இருந்தது. மொத்தமே கூட்டி நான் கோலம் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே நல்ல வெளிச்சம் ஆயிடுச்சு. இது வெயில் டைம் அப்படிங்கிறதுனால நல்லாவே மாறிடுச்சு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா செம்மையான காற்று, காலையிலேயே நல்ல காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சிக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த சைஸ் மட்டும் இல்லை, ஒரு 20, 30 அந்த மாதிரி புள்ளி வரைக்குமே நான் போடுவேன். எல்லாமே எனக்கு ஆத்தா சொல்லி கொடுத்தது தான். ஸோ நான் மேக்கப் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆத்தா தான் எந்திரிச்சு இந்த ஒர்க்லாம் பார்க்கும். பட் இல்லைங்கிறப்ப நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த டைமில். ஸோ எனக்கு வந்து மேக்கப்பில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவங்க அதை சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. பேமெண்ட் நம்ம பேசும் போதே சரி, ஜுவல்லை பற்றி பேசும் போதும் சரி, அப்போவே கரெக்டாக பேசிக்கணும். முடியாது, இந்த ப்ரைஸ்க்கு என்னென்ன பண்ண முடியுங்கிறத கரெக்டாக பேசிக்கணுங்கிறத இன்றைக்கி இது ஒரு பெரிய இதாக எனக்கு மாறி இருக்குது. ஓகே, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். இது வந்து பெரிய பிரச்சனையாகாமல் நமக்கு காமாக புரிய வச்சதுக்கு வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மீஷோவில் 2 saree ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோடய பர்த்டேக்காக. ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. ரெண்டுமே ஒரு அடுத்தடுத்த நாள் ரிசீவ் ஆனிச்சு. ரெண்டுமே குவாலிட்டி சரியில்லை. ஸோ ரெண்டுமே ரிட்டர்ன் போடுறதுக்காக நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது ரெண்டுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க வந்துடுவாங்கன்ட்டு. டைம் ஆனதுனால அங்கே போய் நம்ம வந்து காய வச்சாச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்னோடய மேக்கப்புக்காக நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye from கீர்த்தி. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் சந்திப்போம்.